ஸ்டாலின் குறிப்பிடுகிறார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு சிறந்த ஆட்சி என்று. எதிலே சிறந்த ஆட்சி? லஞ்சம் வாங்குவதிலே சிறந்த ஆட்சி, கொள்ளையடிப்பதிலே சிறந்த ஆட்சி, மக்களுக்கு நன்மை கிடைப்பதிலே சிறந்த ஆட்சி அல்ல. எந்தெந்த வழியிலே ஊழல் செய்வது அதிலே ஒரு சிறந்த ஆட்சி திமுக ஆட்சி. மக்களை எப்படி சுரண்டுவது அதிலே சிறந்த ஆட்சி திமுக ஆட்சி. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுக்கு திட்டம் போடுவதிலே முதல் சிறந்த ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி. போடப்பட்ட திட்டத்திலே நன்மை அதிகமாக பெற்றது மக்கள், அதிலே சிறந்த ஆட்சி அண்ணா திமுக. சிந்திச்சு பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் அண்ணா திமுக ஆட்சியும் ஒப்பிட்டு பாருங்கள். இன்று தூத்துக்குடியிலே சமூக நலத்துறை அமைச்சர் ஒரு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று பேசுகிறார். தமிழகத்திலே 6999 போக்சோ சட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொல்கிறார். அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 104 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டதாக சொல்கிறார். நாம் சொல்லவில்லை, அந்த துறையினுடைய அமைச்சர் சொல்கிறார். அப்படி என்றால் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சிறுமிகளுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்கின்றது? இந்த 4.5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 6999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் எந்த அளவுக்கு கொடுமையான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வயது முதிர்ந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்தமா நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சிந்திச்சு பாருங்க. ஒரு நாடு வளமாக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்க வேண்டும். அப்படி சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால்தான் அந்த மாநிலத்துடைய வளர்ச்சி கூடும். ஆனா இங்கே அப்படி அல்ல. சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றது. நாட்டு மக்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு என்ன நேரிடுமோ என்று அஞ்சி அஞ்சி வாழக்கூடிய நிலை தமிழகத்திலே உருவாகி இருக்கின்றது. அதை பற்றியெல்லாம் திரு ஸ்டாலினுக்கு கவலை இல்லை. ஒரு 4 நாளுக்கு முன்பு நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு வடமாநில தொழிலாளர் சென்னையில் இருந்து திருத்தணிக்கு ரயிலே செல்கிறார். 4 சிறுவர்கள் அவரை பட்டா கத்தியோடு கஞ்சா போதையிலே கடுமையாக தாக்கிட்டார்கள். கெஞ்சுகிறார். எல்லா வலைதளங்களும் வந்திருக்கிறது. எவ்வளவு கொடுமையான நிகழ்ச்சி! இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? ஆக இன்றைக்கு கஞ்சா போதை தமிழகத்திலே தாண்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது. போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. சட்டமன்றத்தில் போதை நடமாட்டம் அதிகரிக்கின்றது. அதை தடுத்து நிறுத்தல் என்று முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சென்றோம். முதலமைச்சர் அதை பற்றி கவலைப்படவில்லை. அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம், தொலைக்காட்சியின் வாயிலாக வெளியிட்டோம், பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் பேசினோம். ஆனால் போதை நடமாட்டத்தை இந்த அரசு கட்டுப்படுத்தாத காரணத்தினால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற நம்முடைய இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு சீரழிக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சி தேவையா? சிந்தித்து பாருங்கள். நமக்கு செல்வோம் நம்முடைய குழந்தைகள். நம் கண்ணெதிரே இந்த ஆட்சியிலே போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்திலே சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய டிஜிபி இதுவரைக்கும் நியமிக்கவில்லை. பல கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்து விட்டேன், அறிக்கையின் வாயிலாக தெரிவித்து விட்டேன். ஆனால் இந்த முதலமைச்சருக்கு சூடு சுரணை எதுவுமே இல்லாத ஒரு முதலமைச்சர், சூடு சுரணை வெக்கமான எதுவுமே இல்லை. நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர். உண்மையிலேயே நாட்டு மக்களை பற்றி கவலைப்பட்டிருந்தால், நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனை இந்த முதலமைச்சர் சிந்தித்து பார்த்திருந்தால், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது, இதை நிலைநாட்ட வேண்டும் என்று எண்ணி இருந்தால்
நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபி நியமிக்கப்பட்டிருக்கலாம், இதுவரைக்கும் நியமிக்கவில்லை. இதற்கு என்ன காரணம்? இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அவர்கள் அனுப்பிய அந்த பட்டியலில் இருந்துதான் யுபிஎஸ்சி அதிலே 3 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த மாநில அரசுக்கு அனுப்பி இருக்கின்றது. அந்த 3 பேரில் ஒருவரை நியமிப்பதற்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஏனென்றால் 3 பேரில் ஒருவர் கூட இவர்களுக்கு சாதகமாக இல்லை என்று இருக்கின்ற காரணத்தினால், அவர்கள் நேர்மையாக செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் நியமிக்கப்பட்டால் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார்கள், சுயமாக சிந்திப்பார்கள், சுயமாக நடவடிக்கை எடுக்கப்படுவார்கள். அதனால் நம்முடைய ஆட்சிக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்ற ஒரே காரணத்திற்காக இன்று வரை அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்ற 3 டிஜிபிகள் ஒருவரை நியமிக்காத காரணம். ஆக இனியாவது இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன், உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் எல்லாம் தெரிவித்து விட்டது. இன்னும் இந்த முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் இன்னும் சட்ட ஒழுங்கு டிஜிபி நியமிக்கவில்லை. இதை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் உண்மையிலேயே நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும், நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படி என்ற எண்ணம் உங்கள் மனதிலே இருந்தால் உடனடியாக யுபிஎஸ்சி தேர்வு செய்யப்பட்ட அந்த 3 பேர் கொண்ட டிஜிபி பட்டியலில் ஒருவரை சட்ட ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அது கட்சி அல்ல. கட்சியா அது? கட்சி என்றால் அதிமுக தான் கட்சி. இங்கே மேடையில் வீட்டிருக்கின்றார்கள், என் முன் அமர்ந்திருக்கின்றீர்கள். இதில் யார் உழைத்தாலும், யார் கட்சிக்கு விசுவாசமா இருந்தாலும், சிறப்பாக கட்சி பணி ஆற்றினால், மக்களிடத்திலே செல்வாக்கப்பட்டால், யாராக இருந்தாலும் அங்கே இருந்து இங்கே வந்து அமரலாம். திமுக முடியுமா? நான் நம்முடைய மாவட்ட மண்ணின் மனிதனாக இருக்கின்றேன். இந்த மாவட்டத்துடைய மண்ணிலே பிறந்தேன், இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர். உங்களால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டது, முதலமைச்சர் என்ற வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. உங்களால் எனக்கு இந்த இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் என்ற உயர்ந்த பதவி கிடைத்திருக்கின்றது. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த இயக்கம், அம்மா கட்டி காத்த இயக்கம். அப்படி வரலாற்று சிறப்புமிக்க இயக்கத்திற்கு ஒரு பொதுச் செயலாளர் என்ற ஒரு அடையாளத்தை இங்கே இருக்கின்ற நம்முடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், மேடையில் இருக்கின்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், தமிழகத்தில் இருக்கின்ற நிர்வாகி தொண்டர்கள் அந்த வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள். இது திமுக முடியுமா? திரு கருணாநிதி அவர்கள் திமுக தலைவர், அதுக்கு பிறகு ஸ்டாலின் திமுக தலைவர், அதுக்கு பிறகு உதயநிதி வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு பிறகு இன்பநிதி வருவதற்கு ஆரம்பிக்கப்பட்டு விட்டார். எவ்வளவு வெட்கக்கேடானது! ஒரு குடும்ப ஆட்சி தொடர வேண்டுமா? வாரிசு அரசியல் தொடர வேண்டுமா? நடவடிக்கை சட்டமன்ற பொது தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கும் வாரிசு அரசியலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல். நிறைவேற்றி காட்டுவீர்களா? சிந்திச்சு பாருங்க. திமுகவில் திரு உதயநிதி விட்டுட்ட வேற ஆளே இல்லையா? அவர்தான் துணை முதலமைச்சர். திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த ஒரே காரணத்திற்காக அந்த கட்சிக்கு எத்தனை முறை ஜெயிலுக்கு போயிருப்பார், அந்த கட்சிக்கு எத்தனை ஆண்டு காலம் உழைத்திருப்பார். சிந்திச்சு பாருங்க. இதே அவருடைய கட்சியிலே இன்றைக்கு சட்டமன்றத்திலே அதிக நாட்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். அவர் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறக்காத காரணத்தினாலே நீண்ட நாட்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. அடிக்கடி திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுவார், எமர்ஜென்சி மிசா சட்டம், அதிலே நாங்கள் பட்ட துன்பம் ஏராளம் என்று சொல்வார். அதிலேயும் துரைமுருகன் அவர்களும் பங்கு பெற்றார். அப்படிப்பட்ட ஒருவருக்கு அங்கே துணை முதலமைச்சர் கிடையாது. ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்த திரு உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர். இதுதான் அண்ணா திமுகவுக்கு திமுக உள்ள வித்தியாசம். நான் ஒரு கிளை செயலாளராக என்னுடைய பணியை துவக்கி
பிறகு படிப்படியாக உயர்ந்து பொதுச் செயலாளராக உருவாகியிருக்கின்றேன். இது அதிமுக. ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், பிறகு உங்களால் முதலமைச்சர் என்ற ஒரு அடையாளத்தை கொடுத்தீங்க. இது அதிமுக. திமுக அப்படி வர முடியுமா? திரு ஸ்டாலின் திமுக தலைவர், உதயநிதி இளைஞரணி திமுக இளைஞரணி தலைவர், திரு கனிமொழி துணை பொதுச் செயலாளர். அதே போல தமிழகத்தில் வெற்றி பெற்றாலும் திரு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்ததுதான் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவார்கள். டெல்லியிலே நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் திரு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்த திருமதி கனிமொழி அவர்கள்தான் கூட்டுக்குழுவுக்கு தலைவராக இருக்கின்றார். ஆக குடும்பம் தான் திமுக கட்சி, கட்சி தான் திமுக குடும்பம். அப்படி என்ற நிலை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மாற்றுவீர்களா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் நிதி இல்லை நிதி இல்லை என்று கூப்பாடு போடுகிறார். எப்படி நிதி இருக்கும்? இன்றைக்கு ஏழைகள் நிறைந்த மாநிலம். இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பதற்கு நிதி கிடையாது. கார்பந்தையும் நடத்துவதற்கு நிதி இருக்குது. கார்பந்தையும் நமக்கு யாராவது கேட்டாங்களா? ஏங்க கார்பந்தையும் முக்கியமா? வாழ்வதற்கே போராடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சென்னை மாநகரத்துடைய மத்திய பகுதியிலே கார்பந்தயம் நடத்துகிறார் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின். பிறகு எழுதாத பேனாவை நடுக்கடலில் வைப்பதற்கு அரசாங்க பணம் 82 கோடி ஒதுக்கீடு செய்கின்றார்கள். எழுதாத பேனாவை எங்க வச்சா என்ன? எழுதுற பேனாவை நம்முடைய மாணவர்களுக்கு கொடுக்கல. எழுதுற பேனாவை மாணவர்களுக்கு கொடுங்க. அரசு பள்ளியை படிக்கிற மாணவர்களுக்கு கொடுங்க, பாராட்டுவாங்க. சிந்தித்து பாருங்கள், இன்னைக்கு அரசாங்க பணத்தை எப்படியெல்லாம் ஊதாரித்தனமாக செலவு செய்கின்றார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொருடைய உழைப்பிலும் வரி மூலமாக அரசாங்கத்துக்கு பணம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த பணத்தை எப்படியெல்லாம் இந்த அரசாங்கம் ஊதாரி செலவை செய்து கொண்டிருக்கிறது. அண்மையிலே எனக்கு கிடைத்த தகவல், சுயநிதி குழு அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கு ஆய்வு செய்வதற்காக 44 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. இன்னும் 2 மாசம் அந்த பணத்தை ஆட்டை போடுவதற்கு, அதை கொள்ளையடிப்பதற்கு 44 கோடி இன்றைக்கு இந்த சுயநிதி குழுவை ஆய்வு செய்வதற்காக போட்டிருக்காங்க. நீங்க ஆய்வு செய்யணும்னா ஒரு ஆண்டுக்கு முன்பு ஆய்வு செஞ்சிருந்தா பரவாயில்ல. ஆனா தேர்தலுக்கு 2 மாதம் தான் இருக்குது. இப்போது அதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறீங்க. இந்த நிதியை இவர்கள் சுருட்டுவதற்காகத்தான் இந்த ஆய்வு என்ற போர்வையிலே இன்றைக்கு இந்த நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. எல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தோண்டி எடுத்து சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைக்கு ஸ்டாலின் பேசுகிறார், அதிமுகவிலே கூட்டணி இல்லை என்று. திரு ஸ்டாலின் அவர்களே பொறுத்திருங்கள், அதிமுக எப்படி கூட்டணி அமையும் என்பதை பொறுத்திருங்கள். என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிராமத்தில் இருந்து வந்தவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே வலுவான கூட்டணி அமையும். பெரும் 234 சட்டமன்ற தொகுதியிலே பெரும்பான்மை இடங்களிலே அதிமுக வென்று, அதிமுக கூட்டணி வென்று ஆட்சி அமைக்கும். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்திலே 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. இன்றைய தினம் பத்திரிகையில் பார்க்கிறேன், 80% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை முதலமைச்சர் சொல்லுகிறார். திமுக நிர்வாகிகள் குறிப்பிட்டு பத்திரிகையில் வந்த செய்தி. நிறைவேற்றிக்கங்களா? இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள் வங்கியில வாங்கிய கல்வி கடன் ரத்து என்று திராவிட முன்னேற்ற கழக தேர்தலை குறிப்பிட்டாங்க. ரத்து செஞ்சாங்களா? மாதந்தோறும் கேஸ் மானியம் 100 ரூபாய் கொடுக்கறாங்க, கொடுத்தாங்களாமா? சத்தமா சொல்லுங்கம்மா. ரேஷன் கடையில் மாதந்தோறும் சர்க்கரை கூடுதலாக 1 கிலோ கொடுப்பாங்க, கொடுத்தாங்களா? அதை விட மிகப்பெரிய பொய் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் நம்முடைய தாய்மார்கள். 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளாக உயர்த்த சொன்னாங்க, உயர்த்தினாங்களா?
அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு முறையாக சம்பளம் கூட கொடுக்க முடியாத கையிலாகாத அரசு விடியா திமுக அரசு.